எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு மிக ஒரு காட்டமான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அநேகமாக இந்த சட்டமன்ற தேர்தல் உடைய பிரச்சாரம் தொடங்கி முதல் முறையாக அவர் மிக கடுமையாக பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேற்றைக்கு தான் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இரண்டு விஷயங்கள். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு டெல்லி செல்கிறார். அவர் டெல்லி செல்வதற்காக அவர் சொல்லக்கூடிய காரணம் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக போயிருக்கிறார். பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட தன்னால் செல்ல இயலவில்லை என்றும், அதனால் இப்பொழுது நேரிலே சென்று புதிய துணை ஜனாதிபதியாக இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் வாழ்த்துவதுதான் நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அமித்ஷாவோடும் உறுதியாக ஒரு சந்திப்பு இருக்கிறது என்றும், அநேகமாக அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் அதிமுக பிற கூட்டணி கட்சிகளை அல்லது பிற கட்சிகளை அதிமுக பாஜக கூட்டணியிலே சேர்ப்பதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். வேறு எந்த கட்சியுமே அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்க தயாராக இல்லை என்ற நிலைமைக்குத்தான் களம் இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அது குறித்து ஆலோசிப்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த சந்திப்புகள் இன்றோ நாளையோ நடைபெறலாம் என்றும், இன்று காலை விமானத்திலே டெல்லிக்கு போகும் எடப்பாடி பழனிசாமி இந்த நேற்றைய பேட்டியை மிக திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அந்த பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கும் சாரா அம்சம், எந்த சூழ்நிலையிலுமே டிடிவி தினகரனோ இல்லை ஓ பன்னீர்செல்வத்தையோ மீண்டும் அதிமுகவிலே சேர்த்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, யாருமே இங்கே அவர்களை கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை யாருமே வைக்கவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் ஒரு தனியாக கட்சி நடத்த வருகிறார். அந்த கட்சி தேர்தலிலே கூட போட்டியிட்டிருக்கிறது. ஆக அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜக கூட்டணி செய்ய வேண்டுமே தவிர, டிடிவி தினகரனும் நான் மீண்டும் கட்சிக்கு வருகிறேன் என்று சொல்லவே கிடையாது. அவர் எங்களுக்கு என்டிஏ தேசிய ஜனநாயக முன்னணியிலே எந்த மரியாதையும் கிடையாது, அதனால் நாங்கள் வெளியே போகிறோம், நாங்கள் யாரோட கூட்டணி என்பதை நான் விரைவிலே அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்ன பல விஷயங்கள் அவர் இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைப்பது சிரமம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உணர்த்தி காட்டிவிட்டன. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்றால் நாங்கள் கூட்டணி வச்சுக்கோம்னு சொல்லியிருக்கார். அது இல்லாத காரியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்பது அந்த கட்சியுடைய தீர்க்கமான முடிவு. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட அதை ஏற்றுக்கொண்டு தான் கூட்டணி அமைத்திருக்கிறார். ஆக அந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆக அந்த விஷயத்தை குவெஸ்டியன் பண்ணி கேள்வி கேட்கும் யாருமே கூட்டணி சேர முடியாதுங்கிறது கிட்டத்தட்ட கல யதார்த்தம். அப்படி இருக்கும்பொழுது அவரை நான் கட்சியிலே சேர்த்துக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஒரு கோபத்தை வெளிப்படுத்தும் பேச்சு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கட்சியிலே வருவதற்கு ஆசை தெரிவித்திருக்கிறார். அதுவுமே முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தெளிவிட்டார். ஆக இது தெளிவாக இனி அதிமுக பாஜக கூட்டணியிலே எந்த விதமான அழுத்தம் டெல்லியிலிருந்து வந்தாலுமே கூட, குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன்லாம் தேசிய பாஜகவுக்கு நெருக்கமானவர்கள் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். அதே இன்றைக்கு தான் டெல்லி செல்லும் பொழுது இந்த விஷயத்தில் என்ன அழுத்தம் வந்தாலும் உறுதியாக அவர்களை கட்சியிலே சேர்த்து கொள்ளுவதோ இல்லை கூட்டணி வைத்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு அப்படிங்கிறதுல அவர் திட்டவட்டமாக அதை சொல்லிவிட்டார். இன் அ சென்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவது, ஹி ஹஸ் ஷட் த டோர் ஆன் ஓ பன்னீர்செல்வம் அண்ட் டிடிவி தினகரன் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இது தென் தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே அதிமுகவுக்கு பாதிப்பாக மாறக்கூடும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பல இடங்களிலே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் பிரிந்து போனதனாலே அதிமுக பெரிய அளவிலே சரிவை சந்தித்தது அப்படிங்கிறது ஒரு கலை யதார்த்தம். தமிழகம் முழுவதுமே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் சார்பிலே நியாயம் கற்பிக்கப்பட்டது. ஒன்று எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் முக்கியம் கிடையாது, நாங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தான் சீரியஸாக எடுத்துக்குவோம், பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியம் கிடையாது என்று சொல்லப்பட்டது. அதே போல் தமிழகம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள்
பல இடங்களில் வந்து நல்ல வேட்பாளர்கள் இருந்துமே கூட அவர்களை நிறுத்தாமல் ஏனோ தானோ என்ற வேட்பாளரை தான் அதிமுக நிறுத்துகிறார்கள் என்று பலருமே சொல்லுகிறார்கள். அதுவும் உண்மை. ஆக அந்த தேர்தலை வந்து அதிமுக சீரியஸாக எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு மற்றவங்களும் சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அதே வேளையிலே பப்ளிக் பர்செப்ஷன், பொதுமக்களுடைய ஒரு பார்வையிலே வந்து அதிமுக அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது அப்படிங்கிறது பெரிய ஒரு கலைதார்த்தமாகிவிட்டதுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. பல இடங்களிலே வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார். அதற்கு பிறகு பாஜக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற சிறிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து பாஜக அன்றைக்கு வந்து 12 முதல் 15% வாக்குகளை பெற்றது. பாஜக வந்து தனியாகவே அண்ணாமலை தலைமையிலே 12% வாக்குகளை பெற்றது. கூட்டணி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பிற கட்சிகளுடைய கூட்டணியெல்லாம் வைத்து 15% வாக்குகளை பெற்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தது. ஆனால் இப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிருந்து தேதிமுக இந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது தெளிவு இல்லை. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே வந்து ஏற்கனவே பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு தான் மட்டும்தான் தனிக்காட்டு ராஜா என்ற ரீதியிலே பேட்டி கொடுத்திருப்பது, இனி கூட்டணி கட்சிகள் எதுவுமே தேவையில்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு என்று சொல்லுகிறாரோ என்று கூட தோன்றுகின்றது. இன்னுமே ஒருபடி மேலே போய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து சுயமரியாதையும் தைரியமும் தான் முக்கியம், எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சுயமரியாதை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுக கட்சி தொண்டர்கள் கட்சியினோட சுயமரியாதை என்று சொல்வதை விட என்னுடைய சுயமரியாதையை விட்டு தந்து நான் இங்கே அரசியல் செய்ய மாட்டேன் என்று சொல்லியதன் மூலமாக ஒன்று, இந்த ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்கள் மீண்டும் கூட்டணிக்கு வர தேவையில்லை என்று அந்த கதவை அடைத்து விட்டார்கள். இன்னொன்று, அதிமுக வந்து இனி வந்து பெரிய அளவிலே வந்து கூட்டணியை விரிவாக்குவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் விட்டு கொடுத்து போக வேண்டும். இன்றைக்கு வந்து திமுகவை பொறுத்தவரை அவருடைய மிகப்பெரிய வெற்றி, அவர்கள் எவ்வளவு வலிமையான ஒரு கட்சியாக ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட கூட்டணி கட்சி எதையுமே விட்டு கொடுத்து அவர்கள் பொதுவெளியிலே பேசுவதில்லை. ஒவ்வொரு சிறிய கூட்டணி கட்சியும் கூட எவ்வளவு முக்கியம் என்பதை வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அந்த கட்சியினர் வந்து உணர்த்தி வருகிறார்கள், பொதுமக்களுக்கு உணர்த்தி வருகிறார்கள். அதாவது ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பொதுமக்கள் பார்வையில் அந்த கூட்டணி என்றும் வலிமையாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமே கிடையாது என்பதை மற்ற கூட்டணி கட்சிகளை விட அதிகமாக திமுக வந்து அவுட் ஆஃப் த வே போய் காட்டி கொடுக்கிறார்கள். அது விடுதலை சிறுத்தைகளாகட்டும், தமிழக காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், சிறிய கட்சியான வைகோவுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களாகட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், இவற்றை யாரையுமே வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் திமுக தலைமை வந்து தூக்கி எறிந்து பேசுவதே கிடையாது. அதற்கு நேர்மாறாக எடப்பாடி பழனிசாமி வந்து எவனுமே எனக்கு தேவையில்லை, நான் தனிக்காட்டு ராஜாவே வந்து தேர்தலில் ஜெயிப்பேன்னு சொல்கிறது கூட இல்லை. நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தலில் வெற்றி கூட எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இன்னும் சொல்லப்போனால் பல தமிழகத்தை உற்று நோக்கும் பல அப்சர்வர்ஸ், அதே போல் களத்திலே இருக்கும் ஜேர்னலிஸ்ட் எல்லோருமே என்ன சொல்லுவது வந்து ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறது வந்து, இந்த தேர்தலை ஜெயிக்கணும்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கோ ஆசை கிடையாது. எப்படியாவது தாங்கள் வந்து இது எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கட்சியினுடைய தலைமை தன்னுடைய கையை விட்டு போகக்கூடாது என்பது ஒன்றுதான் எடப்பாடி பழனிசாமியோட நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் ஒரு பெரிய முரண் இருக்கிறது. அதிமுக தோற்றுவிட்டால், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து விட்டால் அதற்கு பிறகு கட்சியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமியா என்பதை குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் ஆரம்பிக்கும். அது சந்தேகமே கிடையாது. அதாவது 2 விதமாக பாருங்களேன். ஒன்று, இன்றைக்கு விட்டு கொடுத்து எல்லோரையும் அனுசரித்து மீண்டும் கட்சியில் அவர்களை சேர்த்து கொண்டு விட்டால், மீண்டும் வெற்றி பெற்று விட்டால், அப்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஆக அந்தளவிற்கு இப்பொழுது விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வந்து விட்டு கொடுத்து போவதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீரவசனங்கள்லாம் பேசினால் 2024 தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் உறுதியாக அதற்கு பிறகு அதிமுகவுடைய அந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இயக்கம் ஒரு பெரிய ஆலமரம். இயக்கம் வந்து ஒரு தேர்தல் தோல்வியினால் அழிந்து விட முடியாது. இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட உறுதியாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர வேண்டுமா இல்லையா என்பதை குறித்து உண்மையிலேயே கட்சி தொண்டர்களே வந்து பெரிய அளவில் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட அதிமுக தொடர்ந்து தேர்தல்களை தோற்று வருகிறது. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி முதல் டேர்மில் சீஃப் மினிஸ்டராக இருந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அல்ல என்பதை எல்லோரும் நன்றாக ஞாபகம் வைக்க வேண்டும்.
முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா காலமாகினார். அதற்கு பிறகு கட்சியிலே வந்து பல மாற்றங்கள் நடந்தன. அதற்கு பிறகு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் வந்து தன்னுடைய வசத்தை படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அந்த முதல் டேர்மில் வந்து பெரிய அளவிலே மக்களுக்கு வந்து வெறுப்பும் இல்லை, பெரிய அளவிலே ஆதரவும் இல்லை. இருந்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரி ஒரு யாருக்கும் குந்தகமற்ற ஒரு ஆட்சி செய்தாருங்கிற ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயரின் அடிப்படையிலே தான் 66 தொகுதிகளிலே வந்து வெற்றி பெற முடிந்தது. 66 தொகுதிகள் வந்து ஒரு 2 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி வந்து 66 தொகுதிகளை வந்து ஒரு பெரிய ஆளுமையின் தலைமை இல்லாமல் பெறுவதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. அந்த சாதனைக்கு எடப்பாடி பழனிசாமி சொந்தக்காரர்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த பல இடைத்தேர்தல்களிலே வந்து இரட்டை இலை சின்னம் இரண்டுமே கூட அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டு வருகிறது. தேர்தல்களை கண்டு அஞ்சி விலகிவிட்ட நிலை கூட அதிமுகவுக்கு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பல இடங்களில் இருந்த 3வது உதாரணம் அவருடைய வலிமையான கோட்டை என்று சொல்லக்கூடிய மதுரை போன்ற இடங்களிலே வந்து அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. மேற்கு தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே வந்து அதிமுக மிக மிக மோசமான வாக்குகளை பெற்றிருந்தது. அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் அந்த தேர்தல்னு பார்த்தாக்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் 20% வாக்குகளை பெற்றார்கள். இப்போது வந்து பாஜக அதிமுக சேர்ந்திருந்தாலுமே கூட 30% வாக்குகள் வராது என்பது பலருடைய கணக்கு. அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்தபொழுது அவர் சொன்னது வந்து பாஜக அதிமுக கிட்ட ஏற்கனவே 30% வாக்குகள் இருக்குது, இனி வந்து கூடுதலாக ஒரு 5 அல்லது 10% வாக்குகளை பெறுவதுதான் எங்கள் நோக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கணக்கே தவறு என்று பலரும் சொல்லுகிறார்கள். அன்றைக்கு வந்து டிடிவி தினகரன் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தார், பாமக பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது. அதிமுக தனியாக 20% பெற்றிருந்தால் இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒரு 15% பெற்றாங்க, 35% வாக்குகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு பாஜக கூட்டணியிலே டிடிவி தினகரன் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஆகும் என்று தெரியவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலுமே கூட அந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை. பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளர் என்று கருதப்பட்ட அண்ணாமலை வந்து பாஜகவில் வந்து இப்போ ஒரு முக்கியத்துவம் எழுந்திருக்கிறார் என்ற சூழ்நிலையிலே அவருடைய ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆக இப்படி பல கேள்விக்குறள் இருக்கிறதுனாலே 2024 தேர்தலில் பெற்ற 30% வாக்குகள் எளிதிலே வந்து 22லிருந்து 25% குறையக்கூடுங்கிறது தான் யதார்த்தம். இந்த சூழ்நிலையிலே இதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி நேற்று ஒரு பேட்டி கொடுப்பது ஒரு ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயம் என்பது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட தேர்தல் வெற்றி வந்து தனக்கு முக்கியமல்லங்கிறத மறைமுகமாக சூசகமாக அவர் தெரிவித்து விட்டார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மக்களுடைய பார்வையில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து எதிர்க்கட்சி மன்னிக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அரசியலில் பயன்படுத்தும், தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் விவாதிக்கப்பட ஒன்று. வரும் வாரங்களிலே வந்து அது பெரிய அளவில் நடக்கும். ஒரு தேர்தலில் ஒரு கட்சி போகும்பொழுது அந்த கட்சி வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையிலே போனால்தான் மக்கள் வந்து ஓகே இந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்லி வாக்களிப்பார்களே தவிர, இல்லை நாங்கள் தோத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாக்கா யாருமே அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்று இருப்பவர்கள் கூட சிந்திப்பாங்க, என்ன இவங்க தோத்தா பரவாயில்லான்னு இப்போ ஒரு கட்சி தோத்தா பரவாயில்லன்னா அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு வாக்களிக்கணும்? சீமான் கூட அதை சொல்வதில்லை. சீமான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் அதிக வாக்கு சதவீதம் பெற வேண்டும், என்றைக்காவது நாம் தமிழர் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு குருட்டு தைரியத்தில் அடிக்கிறாங்க. அதற்கு நேர்மாறாக ஒரு அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணியுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் வெற்றி எங்களுக்கு முக்கியமல்ல என்பது சொல்வது எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத காலம்தான் காட்டி கொடுக்கும். ஆனால் நேற்று நடந்த பேட்டியை எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது, ஒன்று, எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் இறங்கி போக மாட்டார், தான் வந்து தனிக்காட்டு ராஜா, அதிமுக என்னுடையது, இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் நான், எப்படி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் பார்க்கப்பட்டார்களோ அதுபோல நானும் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர் சூசகமாக உணர்த்தி இருக்கிறாருங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனால் வெளி உலகம், பிற கட்சியினர், பொதுமக்கள் அவரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஜெயலலிதாவை பாவிக்க வேண்டும், எம்ஜிஆராக பாவிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத காலம்தான் காட்டி கொடுக்கும். அதிமுகவுக்கு வந்து பல சிக்கல்கள் மேலும் காத்திருக்கின்றன அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. குறிப்பாக நேற்று பேட்டியிலே வந்து கருங்காலிகள், கூலிக்கு வேலை செய்பவர்களை வந்து நாங்கள் அடையாளம் கண்டுவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இது அநேகமாக செங்கோட்டையனை குறிப்பதாக தெரிகிறது. ஆக செங்கோட்டையன் மீது அடுத்த சில நாட்களில் வந்து நடவடிக்கை பாயக்கூடும், செங்கோட்டையன் கட்சியிலிருந்து விலக்கப்படுவார் என்று கூட தகவல்கள் வருகின்றன. அப்படி நடக்கும் பட்சத்திலே கொங்கு தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாட்டிலே அதிமுக மேலும் மேலும் குழப்பத்தையும் பிளவையும் சந்திக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. ஆக எடப்பாடி பழனிசாமி நேற்று கொடுத்த பேட்டியின் மூலம்
we are here to lose not to win, நாங்கள் இங்கே தோற்பதற்காக அது இருக்கிறோம், வெற்றி பெறுவதற்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறாரா என்பதை காலம்தான் காட்டி கொடுக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கட்டாயம் பதிவிடுங்கள். நீங்கள் அதிமுக ஆதரவாளர்கள் என்றால் இதை எப்படி பார்க்கிறீர்கள்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு சுவையான தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.